காரசாரமான சேப்பக்கிழங்கு வறுவலை வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். சேப்பக்கிழங்கு க்ளீன் பண்ணிவிட்டு ஓரளவுக்கு வேக வைங்க, ரொம்ப வேக வைக்காதீங்க. அது ஸ்லைஸாக கட் பண்ணுங்கள், சின்ன சின்ன கட் பண்ணி வச்சுக்கோங்க மெலிசா. இப்போ ஒரு தட்டில் மிளகாத்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா, சீரகத்தூள், உப்பு. நான் வந்து கறிவேப்பிலையை நல்லா காய வச்சு பொடி பண்ணி வச்சுருக்கேன். அது ஃப்ரை பண்ணும்போது போட்டுப்பேன், நல்லாயிருக்கும், ஹெல்த்தியும் கூட. அதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கெட்டியாக பிசைஞ்சு வச்சுக்கோங்க. பிசைஞ்சு வச்சுட்டு சேப்பக்கிழங்கு ஒன்று ஒன்றா போட்டு நல்லா மேலே தடவி விடுங்க. தடவிட்டு ஃபுல்லாக கொஞ்சம் ஒரு 1/4 ஹவர் ஊற வைங்க. ஊற வச்சுட்டு அப்புறமா வருங்க. ஒரு அடுப்பில் தோசைக்கல்லை வச்சு எண்ணெய் ஊற்றி ஒன்று ஒன்றா வைங்க. வச்சு நல்லா சுற்றி வச்சுருங்க. ஸ்லோவாக வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி விட்ருங்க. அது கொஞ்சம் ரோஸ்ட் ஆன பிறகு இந்த சைடு திருப்பி போடுங்க. திருப்பி போட்டுட்டு ஊற்றிட்டு இந்த சைடு ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் நல்லா விட்டு ஒரு தட்டில் எடுத்து வச்சு சாப்பிட்டிங்கன்னா உண்மையாகவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. உங்களுக்கும் பிடிக்கும். பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர்.